அண்ணாச்சி ஒரே பாட்டில் நாடக காசையே முடிச்சு போடுவேன். சரி, ஐயனார் ஆடியோஸ். உண்மையிலே நாடக உலகத்தில் எத்தனை மை செட்டை நான் சந்தித்தாலும் சரி, ஐயனார் மை செட்டு திருப்பத்தூரை நான் மறக்க முடியாது. ஏன்னா போனவொன்னே டீ வாங்கி கொடுப்பாரு. தம்பி, டீக்கெல்லாம் எந்த ஊரோட வச்சிருச்சாங்க? டீக்கு காமெடியா? இடியப்பம் தம்பி, இடியப்பம் மசுறு இதெல்லாம் சொல்லவே கூடாது. இடியப்பம் சொல்லிதான் இந்த நிலைமையில் இருக்கேன். இந்த இடியப்பம் ஏங்க மணக்காண்டா புள்ள சொன்னவங்க வேறவங்க கப்ளிங்க தான். நான் கப்ளிங்க இந்த ஓசை இவன் காலி தும்மி குடிக்க மேனா இருப்பான் பாடா. காலி செக்ஸாக பண்ணுறேன் ப்ரோ. சாமியை கூப்பிட்டுக்கிறோம், மற்ற சப்ஜெக்ட் அப்புறம் பேசுவோம். எக்கோ வச்சு சார் போவீங்க வாங்க. சித்தப்பு வாப்பா. அம்மா உன் வீட்டு காது ஊத்து வந்திருக்கேன், அங்கே கூப்பிடுறேன். இங்கே வாப்பா. பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் திருப்பத்தூரில் ஒரு திறப்பு விழா என்னவென்றால் KTS டான்ஸ் ஸ்டுடியோ வருகின்ற 23/8/2027 ஞாயிற்றுக்கிழமை, வர்ற ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறாங்க. அட்மிஷன் நடைபெறுகிறது. உங்க குழந்தைகளை கண்ட பழக்கத்துக்கு கண்களை கொண்டு போகாமல் இருப்பதற்காக இந்த மாதிரி நடனத்தை சொல்லிக் கொடுக்க கற்றுக் கொடுங்கள் அன்பு தாய்மார்களே, தகப்பைமார்களே. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பத்தூர்ல KTS டான்ஸ் ஸ்டுடியோ திறப்பு விழா நடக்குது. உங்க குழந்தைங்க டான்ஸ் கத்துக்கணும்னா 23/8 ஞாயிற்றுக்கிழமை அட்மிஷன் நடைபெறுகிறது. எல்லாரும் போய் கலந்து இந்த நல்லதொரு ஸ்டுடியோவுக்கு எல்லாரும் ஆதரவு தாங்க. என்னப்பா வந்தவனே 50 ரூபா நீட்டினா விளங்குமா? ஏன் போய் அந்த சாதகத்தை எடுத்துட்டு வாவேன், இல்லை ரேஷன் கார்டை எடுத்துட்டு வா. 51 ரூபா கொடுத்து விட்டு ஒரு பேர் தான் சொல்லுவேன். என்ன பேர்? அவ்வளோதான். ஐயா அவர்களுக்கு நன்றி. அது ஒரு காலம், எங்கள் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த காமண்ணா பிள்ளையார் வீட்டில் உள்ள இந்த கிளி ஐயனார் துடியா இருக்கா, இல்லை மனுஷங்க மாதிரி அதுவும் பிறண்டு கிடக்கா? ஐயனாரே துடியா வரணும். வர்ற ஐயனார் பொம்பளை ரூபத்தில் வாப்பா. ஏன்னா ஆம்பளை ஆடினான்னா திடீர்னு அடித்த சரகுக்கு அங்கிட்டு ஓடிடுறேன். சீனை பொத்துட்டு போய் டான்ஸு மசுரை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ஐயனார் அரும்பு குறையாமல் ஆடணும். ஐயனார் மட்டும் வரக்கூடாது. 18ஆம் படி பெரிய கருப்பு பாண்டிமுனி களிச்சேரி காளிமுனி ஐயா கொஞ்சம் வாலியும் ஐயா. ஹலோ ஹலோ
சொன்ன சொல்லு மாறாது இந்த காவண்ணா பிள்ளையார் வட்டி இந்த கிளி ஐயனாரு சொல்வாக்கு தப்பாதப்பா காவண்ணா பிள்ளையார் வட்டியில அது ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய கிழவங்க பிழப்புக்கு வந்த நாளையில அன்னைக்கு கிழவனுக்கும் கிழவிக்கும் மக்கள் படையும் கிடையாது பணவளமும் கிடையாது எங்க ஐயனார துணைய தவிர எங்க கிழவன் கிழவிக்கு ஆதரவு யாரும் இல்ல ரோஜாக்கார தங்கமப்பா இந்த கிளி ஐயனாரு ரோஜாக்கார தங்கமுடா ஐயனாரு இறங்குனா எந்த குதிரப்பா இந்த கூட்டத்துல கிளி ஐயனாரு எந்த குதிரைய புடிச்சு வர போற குண்டு கிளிய எங்க கருப்பனோட தங்கச்சி கோமுற கலசமே ஏத்தி தக்கர பொன்றாக்கு ஏத்தி தக்கர என் ராக்கா அம்மா உனக்கு காளியத்தா மாரியத்தா மந்த அம்மா முத்தாலம்மன் எங்க கிழமை வச்ச வேறும் மாறுமா எங்க ஆத்தா இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல இறங்கிய ஆடி வர போற கருப்பே இறங்குனா கட்ட வண்டி நொறுங்கும்டா கருவே உன்னை எதுக்கிற எதிரிக்கு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயனா பரபராபா கருவே சொன்ன சொல்லு மாறாதே எங்க ஐயனாரு இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டார் வாடலை வெள்ள குதிரை ஏறி சாட்டையத்தான் கை பிடிச்சு வெள்ள நல்ல குதிரை ஏறி எங்க கிளி ஐயனாரு குதிரைக்கால் பொன்னிறம்மா உங்க குதிரை தட தங்க நிறமாடா தங்கச்சி வந்துட்டாடா தங்கச்சி வந்து அண்ணனா காணா ஒண்ணு இங்க அலமோதி நிக்கிறாடா கருப்பனோட தங்கச்சி வந்துட்டாடா தூக்கி வளர்த்த கருப்பே கருப்பே இருக்கையா இல்ல பாட்டேன் கூட இடுகாடு போயிட்டியாடா மலையாள நாட்டுல உன்னைய கொண்ட நைக்க முடியலம்பா உன்னைய வச்சு வளர்க்க முடியல
அவங்க சொந்தக்காராக இருந்தால் வந்து பிடிங்காதா. சாமி வர்றது நல்லது, சாமிக்காகத்தான் நாடகம். சாமியை எதிர்த்து எந்த பயலும் ஊரில் பிழைக்க முடியாது. சாமியை நம்புறீங்களா அப்புறம் கைதட்டலாம். அப்போ இது சாம்பிள் தான், இந்த காட்சி சாம்பிள் தான். மெயின் பிக்சர் வந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து சில பேர் வந்து பொண்டாட்டியை காணா, துண்டை காணா, அருணாக்கயிறை காணா, சட்டியை காணான்னு தெரிகிறது. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே, உலகத்திலே எந்த நாட்டிலே யார் வேணாலும் பிழைக்கலாம், அந்த நாட்டிலே என் தமிழன் இருந்தால்தான் அந்த நாட்டுக்கே சிறப்பு. உலக நாட்டுக்கு பாஜம்னு இதுதான் சொல்லி கொடுத்து என் தமிழன், வீரன்னா இதான்னு சொல்லி கொடுத்து என் தமிழன், செய்வனைன்னா எப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்து என் தமிழன். அது மட்டும் எல்லாரும் சிரிப்பீங்களே. செய்வனை வைத்து பிறரை வீழ்த்தி விடலாம் என்று நினைப்பவன் முட்டாள். நீ செய்த வேலையை மட்டும் சரியா செய், நீ வாழ்க்கையிலே முன்னேறலாம். உங்கள் அத்தனை பேருக்கும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி MKRின் பணிவான இரவு வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் குறிப்பாக இந்த பேரும் புகழும் பெற காரணமாக இருந்தது என்னுடைய அண்ணன் தம்பிகள் தான். நீங்கள் அத்தனை பேர் தான் இந்த பேரும் புகழும் என்னை கொண்டு வந்து சேர்த்தீங்க. இங்கே இருக்கிற எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இடையூறாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். கவலைப்படாதீங்க. வளர்த்தியாக இருக்க ஆள் பின்னாடி போ, வளர்த்தியாக இருக்க ஆள் முன்னாடி நின்றேன்னா கடைசி வரைக்கும் குட்டியாக இருக்க ஆள் சிமெண்ட் மூடையை மட்டும் பார்த்துட்டு வீட்டில் போய் பொண்டாட்டி சொல்லுவோம், என்னன்னு தெரியல, நாடகத்துக்கு போனால் இந்த தண்டியாக தெரிஞ்சு கொட்டையை கட்டையை பிடிச்சி அமைக்கிட்டு போயிட்டு. உண்மையிலே என் தம்பிகள் அத்தனை பேருக்குமே பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்கு சொல்கிறேன் கீரை முண்டை, இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அண்ணன் சொல்கிறேன்னா காலை தொட்டு கும்புற அளவுக்கு சொல்கிறானே நம்ம அண்ணன், எதுக்கு நம்ம அண்ணன் சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிங்கப்பா. எத்தனையோ ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம், அங்கே என் தம்பிகள் எல்லாம் நிறையா கரைச்சல் பண்ணுவாங்க. இங்கே அமைதியாக இருக்கீங்கன்னே உங்கள் பாதம் தொட்டு கும்பிட்டேன், அதுக்குள்ளே தரத்தினை பிடிச்சி ஆட்டிருச்சு. தம்பி சிறுநீர் தரிச்சு போவேன், அமைதியாக உட்காந்து பாருங்களே. டே ஒரே ஒரு விஷயம், பெரியவெல்லாம் இங்கே இருக்காப்பா. பெரியவனா யார்? நம்மளுக்கு வயசுக்கு மூத்தவாளாக இருக்கா வர அன்னைங்க. அந்த அன்னைக்கு தாண்டா நமக்கு இன்னொரு தகப்பேன். எங்கள் அன்னைங்கெல்லாம் நிறையா இருக்கிறான். அதுக்கெல்லாம் படாத கஷ்டமா? அதுக்கு பட்ட ஒரே கஷ்டம் டொங்காசு கஷ்டப்பட்டுருக்கேன். இதுனா உணர்ச்சியா சிரிப்பிய கருத்து மசூர் சொன்ன என்னை நோத்தங்கம்மான்னு வைவேன். ஆனால் நம்மள அத்தனை பேருமே பெரிய ஆள் அல்ல. இன்னைக்கு சொல்றோம்ல, சினிமாவில் இருக்க ஆளு பெரிய ஆள் இல்லை, அரசியல் இருக்க ஆளு பெரிய ஆள் இல்லை. இத்தனை பெரிய ஆள்னு சொல்ற ஆளுகளை பூரா உருவாக்குனவாரு பெத்த தாய். தாய் தாண்டா உலகத்துல பெரிய ஆளு. தம்பி தம்பி இப்படி சொல்லித்தேன் சூம்ப விட்டு போயிட்டாங்க. மறுபடி என்னைய பொறுத்தவரை தம்பி, என்னைய பொறுத்தவரை என் தம்பி நீதாண்டா பெரிய ஆளு. ஒரே ஒரு விஷயம், இதே இடத்திலே உங்கள் அண்ணன் இந்த நாடகம் பார்க்கக்கூடிய ஒரு தமிழனா இருந்திருந்தால் இரவு நேரத்தில் நான் வந்திருப்பான் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த அண்ணன் நடிக்கிற வந்த வர்ற தம்பி, நீதாண்டா என் சாமி பெரிய தம்பி. சூத்து தெரிச்சு போவேன். ஐயா விழா கமிட்டி எங்கயா? விழா கமிட்டியா? உள்ள போங்க, லேடிஸ பாருங்க. எவனும் பிணஞ்சு விட்டு போயிடுறேன், படுத்துறேன். நடிகர்களுக்கு மாதிரி இப்ப பாதுகாப்பு கிடையாது. ஏன்னு விழா கமிட்டி ஒரு ஊர்ல 70 பேர் இருப்பாங்க, 10 பேர் தான் வெளியே, அப்படியே மீதி 60 பேர் உள்ளேயே டான்ஸ் இருந்தா அதுல போய் சொல்லிக்கிறார், என்ன வேணா கேள்ப்பா, என்ன வேணா கேளு பண்ணி தரேன். உடனே அவங்க முட்டை தோசை இருக்குமா, உடனே போய் பொண்டாட்டி அடிச்சு தோசை ஒரு முண்டை. யாரு டான்ஸுக்கு கட்டின ஒண்டாட்டி பழைய கஞ்சியை குடிக்க. நமக்கெல்லாம் பசிய போக்கணும் யாரு? பசிய போக்குறதுக்காக பொருள்களை உழைத்து வாங்கிட்டு வந்தவர் தந்தை. அந்த பசியை உணவை சமைத்து நம்மளுக்கு பசிய போக்குனவள் அன்னை, பெற்ற தாய். பெண்கள் தான். அத்தனை கை தட்ட மாட்டேங்கல, எப்படி தட்டுவ? கலெக்டர் மக எப்படி தட்டுவ? அதுக்கு தானே நினைச்சு புழக்கிறாங்க. திறந்த மாற்றில பக்கிகளா கை தட்டணும். அது கை தட்டும் போது இப்படி தட்டு, நல்லா தட்டணும். சக்கரா அடிச்சு மலைகளெல்லாம் உட. சிரிக்க தெரிந்த உறவு மனிதனை தவிர யாரும் கிடையாது. எனக்கு ஏதாவது ஆட்டுக்குட்டி சிரிச்சுன்னா விளக்குமா? ஆட்டுக்குட்டி மயக்க போறாங்க, அது நின்றுக்கிட்டு அதோட தூக்கு பிடிச்சி போவேன். மனிதனுக்கு தான் தெரியும். கண்ணீரும்
விலங்குகளும் கண்ணீர் சிந்தும். நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. யாரு மேலையும் குற்றச்சாட்டு வைக்காத. உங்க குடும்பம், உங்க குழந்தை குட்டிய நீ கவனமா பாருப்பா. எதுக்கு அடுத்தவ பாப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க? பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னா விலங்குகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. அன்னைக்கு ஒரு இன்ஸ்டால பாக்குறேன், செம்பரியாட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா மேயலேண்டு உடனே டவுல் மணிக்கா போயிருவீங்களே, நாயை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எலும்பு திங்கலேண்டு. தம்பி, நீ 4 பேரும் காம முத்தி போச்சு, வீட்டுக்கு போங்க. மற்ற நாட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைய பயப்பட என் தமிழச்சி பயப்படாதுங்க. முத எவனாவது வீம்பு சண்டைக்கு வந்தவனைய நீ ஆம்பளை தானடா அவனை வெட்டிட்டு வாடான்னு சொன்னவ வீர தமிழச்சி. பொம்பளையாலதான் வீர தமிழச்சி. இப்ப என்னம்மா இது கைதட்டின? நீ அறுவலத்து நாளை குடுவம் புரிஞ்ச வெட்டிட்டு போட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவ? அப்புறம் சிப்பிங்க விளையாடு. கோபமா உன் புரிஜன் சண்டைக்கு போனா கூட கைய பிடிச்சு இழுத்து உன் புரிஜன் நிக்கலைன்னா சட்டியை பிடிச்சி இழு, தன்னால் நன்றுவேன், கீரை இடிச்சிடறான். அக்கா மக்கா என்ன சொன்னாலும் இந்த ஊர் சிரிக்குதுடா. நல்ல மேடையில் முனி ஓட்டா இருக்கு. எது வேணாலும் சொல்லி போயிட்டு 21 வருஷமா நான் என்ன பேசுறேன்னு தெரியல. அதனாலதான் இப்படி கூட்டம். எனக்கே தெரியல அது என்னன்னு. பாரு, விழா கமிட்டி வெள்ளையும் சொல்லியமா இருக்காரு. என்ன காரணம்? துவப்பு. அப்படி நாளை காலையில வரும் கொண்டாடி துவைக்க முடியாது. 7 ஏரியால போனோம். அப்படி அழுக்காருங்க போட்டு பிறண்டு வெறுகு மாதிரி நிப்பாரு காலையில. ஆனால் ஒரு விழாவை நடத்தக்கூடிய ஒரு மனவேதனை கஷ்டமும் யாருக்கு தெரியுமா? அந்த கிராமத்தில் உள்ள முக்கியஸ்தர்களுக்கு விழா கமிட்டிக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும். நான் சொன்னது உண்மையா இல்லையா? ஒரு 200 அப்படியே கம்புக்கூட்டில் வேறுக்குமே. என் அன்பு தம்பிகள் எல்லாம், தம்பி யானை கதை சொல்ல முடியாது. கப்ளிங்ல புற்றுநோய். தம்பி, உங்க எல்லாத்தையும் ஒரு உண்மையை சொல்ல போறேன். அமைதியா இருங்க தம்பி. தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். என் தம்பிகளுக்காக நான் யானை கதை சொன்னேன்ல, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எலி செஞ்சதுல யானை கர்ப்பமாகி 3 குட்டி தங்கிருச்சு. டாக்டர் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னும் 1 வாரத்தில் செத்துருமா யானை. பெரிய வேதனை. காரணம் ஓஸ் லென்த். ஒரு யானை வெளியே வந்தது, ஒரு எலி தென்னந்தோப்புல செஞ்சது. இது காதல் தொங்காசு. அடப்போ, பெரிய அனிருத்து டூன் போடுவேன். என் தம்பிகளுக்காக நான் காரில் வருகின்ற பொழுது யோசித்த நகைச்சுவைதான் யானை எலி கதை. மைனா குஞ்சு. இவ எந்த வேலையும் பார்க்கல, யூடியூப் வேலையா தாண்டா இருக்கேன். வாழ்த்துக்கள். உலகத்துல இந்த ஆஸ்திரேலியாலாம் பார்த்திருக்கீங்களா? ஆஸ்திரேலியா, சைனா, இந்த நாட்டுல எல்லாருமே சிகப்பா இருப்பாங்க. ஆனா உலகத்திலே கருப்பு நிறத்தை வைத்து அழகு என்று உலகத்துக்கு காட்டினவன் இந்த தமிழன் தான், தமிழச்சி தான். கைதட்டலாம். ஏதோ கருப்பா இருக்க ஆளுங்க கொஞ்சம் மனம் குளிர்றதுக்காக பேசினேன். அண்ணே, விழா கமிட்டி நீக்குற கதை செக்ஸ் கதையா தான்டா கேட்கிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த தமிழகத்திலே நம்மளெல்லாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு முப்பாட்டங்கள் பல உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் வெள்ளையன் ஆட்சி புரிந்த நாளையிலே கப்பம் கட்ட முடியாது என்று சொல்லி விரட்டினவர் தான் வீரபாண்டிய கட்டப்பன். அதே மாதிரி வெளி மாநிலத்திலே பிறந்தாலும் தமிழகத்துக்காக வாழ்ந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எல்லாம் சிந்திக்கணும். எல்லா சமுதாயமும் உயர்ந்த சமுதாயம் தான். எல்லா சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் ஒவ்வொருத்தரும் சாதனை செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். கைதட்டலாம். இதுல நீ பெரியால நாம் பெரியாலாம் கிடையாது. இந்த கூட்டத்தில் நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்களே, இதுல யாரு என்ன மதம் என்ன சாதின்னு தெரியாது. ஆனா நீங்க எல்லாருமே ஒரே சாதின்னு தெரியுது.
தமிழுடைய உண்மையான வீரத்துக்கும் ரத்தத்துக்கும் பிறந்த தமிழ் சாதி என்பது எனக்கு தெரிகிறது. எல்லாரும் கைதட்டலாம். அறந்தாங்க பக்கம் நல்லா கைதட்டுவாங்க. இங்க என்னடா சப்பு சப்புன்னு என்ன சாங் பாடுவோம். ஹலோ 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 எக்கோ சூப்பர் ஐயனா. உண்மையிலே எவ்வளோ மன கஷ்டத்தோடு வந்தேன். ஏன்னா தொடர்ந்து ஒரு 4 நாளாக மைக் செட்டு கொஞ்சம் சரியில்லை. ஆனால் சரியில்லாட்டாலும் அவர்கள் மனது புண்படுத்துகிற மாதிரி பேசுறது கிடையாது. நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்குத்தான் தெரியும் எத்தனை பொருள்களை அதில் போட்டிருக்கிறோம், எத்தனை ஊர்களில் நம்ம எவ்வளோ மதன வேடப்பட்டிருக்கிறோம். இன்றிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஒரு 1000 ரூபா தச்சனை வைங்க. அவ்வளோதான். நன்றி. காவனா பிள்ளையார் பட்டி இந்த ஸ்ரீ கிளி ஐயனார் கோவில் கும்பிடக்கூடிய கிராமத்தார்கள், சிங்கப்பூர் வாழும் இளைஞர்கள், காக்கங்கரங்கள் இளைஞர்கள், உண்மையிலே நாமளெல்லாம் தமிழ்நாட்டிலே அன்றாட தாய் தகப்பன் முகம், பெற்ற குழந்தைகளுடைய முகம், உறவுகளுடைய முகத்தை பார்த்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டிலே. ஆனால் இந்த தமிழ்நாட்டை விட்டு, உறவுகளை விட்டு இப்படி திருவிழாக்களை கலந்து கொள்ள முடியாமல் வெளிநாட்டிலே குடும்பத்துக்காக நித்தம் கண்ணீர் சென்று வேலை செய்யக்கூடிய என் அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாட்டில் உள்ள உறவுகள் வாங்க அண்ணே. இந்த வெள்ளத்துண்டை தவிர உங்களுக்கு துண்டே தெரியாதப்பா. எல்லா ஊர்லயும் அதே எடுக்கூடாது. கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் அண்ணன் என்கேர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படும். புத்தூர்கட்டு பாண்டியா அவர் பாட்டு இல்லப்பா, அது கேப்டன் ஐயா பாட்டு. நான் எத்தனை தலைவர்களை, எத்தனை மகான்களை எனக்கு பிடிக்கும் இந்த தமிழகத்தில். குறிப்பாக ஒரு 2 பேரை மட்டும் தினசரி நினைத்து கொண்டே இருப்பேன். ஒரு பக்கம் வெளிநாட்டில் உள்ள எத்தனை எதிரிகளையும் ஒத்த தமிழன் ஓட விட்டு கொண்டிருக்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பிடிக்கும். இன்னொன்று, ஏழைகளுக்காக எத்தனையோ நல்லதை செய்தவர்களை இந்த நாடுதான் அவரை மறந்தது. கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பிடிக்கும். நல்ல மனிதர். உங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உண்மையை சொல்றேன். நீங்க எல்லாருமே தொடர்ந்து நல்லவர்களாக அந்த பேர் வாங்க வேண்டாம், வாங்கக்கூடாது. ஊட கிசும்பு சேட்டை, ஒரு சின்ன வன்கொடுமை, டொங்காசு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே. ஏன் இது எம்கேஆர் சொல்றேன்னா, ரொம்ப நல்லவனா இருந்தால் அதிக நாள் வாழ மாட்டாய். நல்லவங்க அதிகமாக வாழ மாட்டாங்க. ஊரே ஒரு ஆளு கந்தரோலம் பண்ணுவேன், 120 வயசு வரைக்கும் முட்டை இருமிட்டே கிடப்பேன். நம்ம ஆளு கூட ஐயனாரெல்லாம் கும்பிடுவேன். எப்ப ஜாவேன் ஐயனாரா மதிமரியாதைக்குரிய இந்த திருப்பத்தூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து நாடகம் மட்டும் கிடையாது, அத்தனை சுப நிகழ்ச்சியிலையும் அங்கே ஒரு பிசரடிக்காமல் ஒரு ஒளி நிலையம் காணங்களை அற்புதமாக போட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அங்கே எங்களுக்கு திருப்பத்தூர் ஸ்ரீ ஐயனார் மைசெட்டு பாடிக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஐயனார் மைசெட்டு உரிமையாளர் என் அன்பு பங்காளி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். வாழ்த்துக்கள் பங்காளி. ஓனருக்கு ஒருபா பாப்பா. இங்கே வந்திருக்கின்ற அத்தனை யூடியூப் சேனல்களும் நம்மளுடைய உறவுகள் தான், என்னுடைய தம்பிகள் தான். எல்லாருமே எல்லா தொழிலிலுமே நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பிறர் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்க தமிழனுக்கு உண்டு, எனக்கு உண்டு. அத்தனை யூடியூப் சேனல் சார்பாக அவர்களுக்கு உதவிகளாக டீ வாங்கி கொடுக்க வந்த தம்பி பிரகாஷ், இதெல்லாம் உனக்கு தேவை கூதியாடா அப்படி என்று யாரும் கேட்கலாம். அவன் ஒரு தமிழன் தான். மதிப்பு மரியாதைக்குரிய காக்கி சட்டை போட்டு கம்மா கரையில் வீட்டிருக்கின்ற கருப்புசாமி போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற மதிப்பு மரியாதைக்குரிய என் அன்பு உறவுகள், அதிகமாக நண்பர்கள் எனக்கு இருக்கிறார் என்றால் காவல்துறை அதிகாரியை தான். மதிப்புக்குரிய காவல்துறை என் அன்பு உறவுகள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாங்கயா. வர முடியல, சுத்தி என் சிங்கிங்க அமைக்கிருச்சு. ஐயா வாங்கயா. அப்புறம் சரி, அவங்க சொன்னா சரியா இருக்கணும். எதிர்த்து பேசினா நாளை பண்ண பைக் ஓட்ட முடியாது, சொல்லி கொடுத்துருவேன். கணேஷ் பேல வைக்கிறாப்ல. எத்தனை வீடுகள் இரண்டா கிடந்தாலும், எத்தனை வெளிச்சங்கள் நம்ம சன்னலை கூட புடுங்கி வைக்கலாம், அங்கே மின்சாரம் தான். ஐயா இபி வயர்மேன் பா வந்தவர் காவல்துறை. எங்க ஐயா வயர்மேன் எங்க, அவரை கூப்பிடும்போது அதுக்கு இவர் வந்தாரு. எல்லா துறையுமே பொதுவான துறை தான். காக்கி சட்டை போட்டு கம்மா கரையிலே கருப்புசாமி போல் நம்மளை காத்து கொண்டிருந்ததுனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் நாம் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறோம்.
தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளை காப்பது காவல்துறை, இந்திய எல்லையை காப்பாற்றுவது இராணுவத்துறை. இரண்டும் இல்லை என்றால் நம்ம நிலைமை ஆளுக்கு காத்த கடிச்சு செத்து போவாங்க. பாரு இந்த வயசுல டவுசர் நீ மைசெட் வேணா கழட்டிட்டு வீட்டுக்கு போ. ஒரே ஒரு விஷயம், மைசெட்டு ஊட பாடல்கள் போட வேண்டாம். ஏன்னு கேளுங்க, அவங்க தொடர்ந்து யூடியூப் சேனல்ல கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த சாங்கு யூடியூப்ல கனெக்ட் ஆனா அந்த வீடியோ பெயிலட் ஆகிவிடும். ஏன்னா வீடியோ என்னோட வீடியோ மட்டும்தான், நாடக கண்டென்ட் மட்டும்தான் யூடியூப்ல போட முடியும். உங்களுக்கு விவரத்தை சொல்லிக்கிறேன். ஐயனாரு சூப்பர், எதுக்கு நங்கு நங்குன்னு போடுற? நானே பிஎஸ் கார்த்தி ஆடன் பால்ல ஆடுறவனா? என்னை போட்டு சித்திர வருது. ஆனா இதே ஆடன் பாலா இருந்தா நீங்க யூடியூப் எடுக்க முடியாது. கேமராவெல்லாம் 70 பேர் நிற்பேன். ஆடன் பால்ல தான் உங்க நல்லா இருக்கப்பா தொடையலாம். ஆடன் பால்ல எப்படித்தான் பிள்ளைகளை சேர்க்கிறாங்க இதெல்லாம் ரதி ரதியா இருக்காளு. ஏன்ட்ட வர்றா இந்த வர்ற பேர் என்னப்பா, கோயிலா ஒரு 10 பிள்ளையே சேர்க்க செவேன் இருக்கு. மற்ற பிள்ளையெல்லாம் பார்த்தா எத்து பொண்ணு முண்டை போட்டு விட்டுறாங்க. வெளியே வரேன் லேசா தொடுறேன், பார்த்தா 3 விழா தாயா இருக்கா. புரிஞ்சேன் வேற கத்திக்கம் போட இங்கே நிற்கிறேன். வெளியே வட உடைய வெட்டுறேன்ட்டு ஏன் பொழப்போ எதில் விட்டேன் வாயிலையாப்பா. ஆமாம், நீ வர கட்டணும் வரிசையா வாங்கப்பா. சொந்த அண்ணனே அவசாரி ஆக்கிட்டாங்களே. காவண்ணா பிள்ளையார் வட்டி சோலை பெரிய சாமி, அந்த குடும்பத்தார்கள் சர்வ ஒரு பாரிசி சாமி. 501 நன்கோடையும் ஒரு மூட அரிசி எந்தான் கொடுத்த அந்த மனுஷன் யாரு? சோலை பெரிய சாமி, சொந்த ஊரு காவண்ணா பிள்ளையார் வட்டி சாமி. நன்றி நன்றி, பாட்டோட முடிச்சுக்கோ. நன்றி, ரொம்ப நன்றி. தென்பாண்டி தென்பாண்டிகிட்டே கிச்சு கிச்சுன்றேன். ஆக சிறந்த ஒரு படைப்பாளிகள், நல்ல அறிவு சார்ந்த ஒரு பக்கம் மேல கலைஞர் தான் 4 பேரும். ஆனால் எல்லாரும் பேர் வாங்க என்று அவங்கெல்லாம் ஒரு அடி அடிச்சுக்கிறாங்க. முண்டம் அடைக்கும் போது எடுத்துக்க இருடா, எப்ப போட்டோ எடுக்கிற? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அனைவருமே இந்த பாட்டு கைதட்டா உணர்வு வேண்டும். கைதட்டலாம் உறவுகளை கிளாப் தம்பி, கைதட்டலாம். அப்துல் கலாம் ஐயா பாடல். கேமரா போகஸ். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கலாம் ஐயா. தென்பாண்டி ராமன் நாடு அங்க தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழ மண் போற்றும் மெய்ஞானியே, தென்பாண்டி ராமன் நாடு. நம்ம அத்தனை பேருக்கு பெருமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயஹிந்த். இடியப்பா வேணாம், ஊசி போயிடும். கொஞ்ச நேரம் தட்டு பருத்தி பால் கண்டு. இங்கே படித்த ஒரு தம்பி மேடைக்கு வரலாம். வரலாம். இத்தனை முறை யானை கதை கேட்டீங்களே தம்பி புத்துரு, வாங்க. ஏலே, தமிழன் பயந்ததாக சரித்திரமே கிடையாதுடா. வாடா சிங்கம், வாடா. யூரின் எப்படி போகுது? நல்லா போகுது. ஆய் நல்லா வருதா? ரெடி ரெடி. டாக்டர் இப்போ பாரு, அவன் எதுக்கு வந்தான்னு தெரியாம இப்போ அழுதுட்டு போவேன். உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன். உங்கள் பேர் என்ன? விவசாயம் செய்யறதுக்கு என்ன வேணும்? யாரும் பதில் சொல்லக்கூடாது. ஏறு கலப்பை உன்னை போட்டு இது ஒன்றை கலப்ப. வெறும் ஏறு கலப்பை விட்டு முட்டை சிமெண்ட் ரோட்டில் உள்ளு. தம்பி நீங்கள் சொல்லுங்க தம்பி. இல்ல ஒரு மாதிரி அடிக்கிறிய என்ன? நாத்து புடுங்குகிறான் அதுதான் அப்படின்ற.
எல்லாரும் அமைதியா இருங்க ப்ரோ. தம்பி நீங்க இப்ப பேசக்கூடாது. கிட்டத்தட்ட 2000 கூட்டத்திலே யாரு வேணாலும் வரலாம் என்று சொன்னேன். யாருமே வரவில்லை. அப்பொழுது நீங்கள் அமைதியா இருக்கணும். நான் வருகிறேன் என்று மேடைக்கு வருவதற்கே ஒரு தைரியம் வேணும். இவன் தான் அறிவு சார்ந்த பிள்ளை. வாழ்த்துக்கள் தம்பி. விவசாயம் செய்ய என்ன வேணும் யாரும் சொல்லக்கூடாது. இது எதுக்கு இருக்கு இங்க? நல்லான்ற ஹலோ ஹலோ கேட்கலையா? கேட்கலையா? ஐயனார் அதுல கொஞ்சம் எது வைங்க. நிலம் வேணும், மழை நீர், கலப்பு நீர். நீர் வேணும். யார் நீர்? மழை நீர். அதான் ஓ நீர் நினைச்சேன். மழை நீர் தான் விவசாயம் வேணும். ஓ நிலம் நீர் கலப்பை கலப்பை கலப்பை. வாவே உன்னை புழக்கிற உல விதை உன் விதை எடுத்து வச்சிருக்கியா? விவசாயம் செய்வதற்கு என்ன வேணும்? அதெல்லாம் அன்றைய காலம். இன்று என்ன வேண்டும் என்று நான் சொல்றேன். கைதட்டுவாரு பாரு. விவசாயம் செய்யறதுக்கு விதை நெல் இருந்தாலும் பத்தாது, கலப்பை இருந்தால் பத்தாது, வயல் இருந்தாலும் பத்தாது, நீர் இருந்தாலும் பத்தாது. இந்த காலத்துல விவசாயம் செய்யறவன் விவசாயத்தை நேசித்த தமிழன் இருக்க வேண்டும். யார் இருக்கா? கைதட்டம். எங்க உழுத வெண்ணமேனே? எங்க உழுத? ஜெய் எப்ப உழுத? எப்பப்பா உழுத? எப்பப்பா உழுத? எப்ப உழுத? எப்படா உழுத? விவசாயத்தை பார்க்க நீ இருக்கேன்னு சொன்னீங்க. என்னைக்கு உழுத? இந்த வரப்புல உழுதுனியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வருங்காலத்திலே விவசாயத்தை உன்னை மாதிரி இளைஞர்களை தம்பிகளை கூப்பிட்டு சொல். 1008 வேலைகள் நம்ம செய்தாலும் உலக நாட்டுக்கே அரிசி கொடுத்து பசிய போக்குன தமிழ்நாட்டில் உள்ள விவசாயத்தை காப்போம்னு சொல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். கட்டிப்பிடி அண்ணனை. நான் லேடிஸ் நினைச்சில இல்ல மடுவை அழுத்தினிய மண்டை அள்ளிட்டானடா. உண்மையிலே என் அன்பு சார்ந்த பெரியவங்களுக்கு தான் தெரியும். விவசாயம் குறைய குறைய நாம் தமிழர்கள் என்பது மறக்குது. ஆனா பார்க்க முடியாத சூழ்நிலை. என் தம்பியெல்லாம் இன்னைக்கு படிச்சு விட்டு வெவ்வேறு துறையில இருக்கீங்க. உங்களை நான் யாரும் குறை சொல்லலை. இதே நிலை நீடித்து இருந்தால் இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு மாத்திரை தான். ஆமா, இட்லி என்றால் ஒரு மாத்திரை கொடுத்துருவாங்க மெடிக்கல்ல. சட்னிக்கு ஒரு பொடி கொடுத்துருவாங்க. அது ரெண்டையும் தொட்டு தின்னுட்டு தண்ணியை குடிக்க வேண்டியது. அதனால விவசாயத்தை முடிஞ்ச அளவுக்கு போராடி காப்போம். நன்றி. நானே கைதட்டணும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இன்னைக்கு பொம்பளையால நினைக்கிறியாத்தா? அமெரிக்காவும் ஈரானும் போர் தொடர்ந்திருந்தால் நீங்க சிலிண்டருக்கு என்ன செஞ்சிருப்பீங்க தாய்களா? சிலிண்டர் மறுபடியும் நீங்கள் எல்லாம் விறகு வெட்டக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும். விறகு வெட்டணும். ஏன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டார். ஐயா இந்த சீமக்கரு விறகுனால நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சிடுது, விவசாயம் பார்க்க முடியல, இந்த சீமக்கருவில் அழிச்சிருங்கன்னு சொன்னேன். அப்படித்தான் எல்லாரும் சேச்சிப்பி வச்சு பிடிங்கிட்டு இருந்தாங்க சொந்த இடத்துல. அதை ஒருத்தன் கேஸை போட்டு விட்டேன். இந்த விறகுனால ஒரு 3 மாவட்டத்தில் மக்கள்லாம் பிழைக்கிறாங்க, அதை பிடுங்க வேண்டாம்ட்டேன். ஏன் இந்த சீமக்கருவை பிடுங்க வேண்டாம்ன்ற அந்த ஆள் சொன்னான்னா, அவன் அங்கே தான் ரூமுக்கு பதிலாக வச்சு அடிச்சிருந்துருக்கேன். சீட்டாட்டத்தை அடித்திருந்திருக்கிறான். இன்னைக்கு இளைஞரெல்லாம் அங்கேதானடா பாடம் கற்றுக்கொள்கிறான். சீமக்கருவை அடி. அவன் சொல்வது நல்லது. சீமக்கருவளை வெட்டி சாய்க்கலாம், ஆனா தூருக்கட்டையை அடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். உனக்காக நான் சமாளிச்ச பிரயத்தினி பேமே. சீமக்கருவை தூர்ல போய் ஓன் தூரை அடிக்கிறான். அது தூரு, இது வந்து துரு. நோட்டீஸை வாசிக்கலாம். என்ன இடத்திலும் பொன்னர வழங்கக்கூடிய மது